Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு சேனைக்கிழங்குல மேல இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸா கட் பண்ணி தண்ணியில சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிட்டு கரைச்சு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த சேனைக்கிழங்கு ஒரு 80% அளவு நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த புளி தண்ணியில் வேகும்போது தான் அரிப்பு எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு சேனைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அழுத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இதை அப்படியே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு. இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற சேனைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகிருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேனைக்கிழங்கை வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டு திரும்பவும் 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த வறுவல் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடலாம் சூப்பரான காம்பினேஷன். லெமன் ரைஸ், புளி சாதமோடும் ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.